ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் டு பை. என்ன ஸ்டாக் நிஃப்டி ஃபால் ஆகுது அப்படின்னா, நீங்கள் எந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்றத பற்றி தான். எந்த ஸ்டாக்கு இல்லை ஒரு ஸ்டாக் சஜஷன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு இன்கம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாக் தான் இது. ஸோ நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர், நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ உங்களுடைய ட்ரேடிங் டிசிஷன், ஸ்டாக் பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஸோ இந்த இந்த ஸ்டாக் சஜஷன் வந்து என்னோட வியூ. நான் பர்சனலாக என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் மெயின்டைன் பண்ணுற லைக் அக்யூமுலேட் பண்ணுற ஸ்டாக் இது. ஸோ ஓகேங்களா. ஸோ இது என்னோட வியூ. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் பற்றி நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் செக்டர் ஸ்டாக்கு. ஸோ ஹை டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாக் பற்றின சார்ட் பார்க்கலாம், இந்த பேசிக்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ சீக்கிரமே நம்ம வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ்க்கான வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். ஓகேங்களா. ஸோ ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27,000 crores வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கிற கம்பெனி. முக்கியமாக இந்த கம்பெனியோடைய புக் வேல்யூ வந்து 271 rupees. ஆனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 103 rupees தான். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு புக் வேல்யூவோட கம்மியாக இதில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இயர், அதாவது 52 வீக் லோ ஹையே பாருங்க 97 rupees, ஹை வந்து 154. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 52 வீக் லோல தான் இப்போ கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல், லைக் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 9.3, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21.2. ஸோ டிவிடெண்ட் ஈல்ட் வந்து 11.7%. ஓகேங்களா. ஸோ ஸ்டாக் பி ரேஷியோ ரொம்ப கம்மி, ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஸ்டாக்கு. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்ட் அஸ் வெல் அஸ் க்ரோத். ஆனால் இந்த ஸ்டாக் பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒரு டிசிஎஸ், ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்க்குற மாதிரி ஒரு டிராஸ்டிக்கான க்ரோத் கண்டிப்பாக இருக்காது, நான் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ ஆனால் இந்த ஸ்டாக் வந்து ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் ஆகும். லைக் நீங்கள் எப்படி ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கிற ஒரு பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆனுவலாக ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ, ஸோ அதை விட ஒரு அதிகமாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோல் இந்தியா ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி, இல்லை ஒரு ஆர்இசி ஸ்டாக் வாங்குற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்து ஒரு அருமையான ஸ்டாக். ஓகே. ஸோ இந்த ஸ்டாக்கோடைய அதர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய காம்படேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இசி, குஜராத் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ஐஆர்எஃப்சி. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய காம்படேட்டர். பட் ஆனால் வந்து அவங்களுடைய கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு டிவிடெண்ட் நீங்கள் பாருங்க, பவர் ஃபைனான்ஸ், ஆர்இசி ஒரு சூப்பரான ஸ்டாக், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்க. ப்ரொமோட்டர் வந்து 55.99% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கு. அதே மாதிரி எஃப்ஐயோட ஃபேவரட் ஸ்டாக் 16% ஹோல்ட் பண்றாங்க. டிஐ 12% ஹோல்ட் பண்றாங்க. பப்ளிக் கிட்ட ஒரு 15% ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ஷேருடைய அவுட்லுக். நம்ம சார்ட்டை பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான இருக்கும். ஓகேங்களா. ஸோ சார்ட்ல பாருங்க, இது வந்து நான் வச்சிருக்கிறது மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஓகேங்களா. மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஸோ அப்ராக்சிமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஹை வந்து 192 இருக்கு. ஸோ இந்த 192 வந்து எப்போ போயிருக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2010. ஓகேவா. அக்டோபர் 2010ல ஒரு 192 193 போகுது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோவாக பெரிய டிராஸ்டிக் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லோவாக 49 rupees ஆயிருக்கு. ஸோ இது எப்போ ஆயிருக்கு அப்படின்னா 13th, ஓகே, அக்டோபர், ஆகஸ்ட் 30, 2013 ஆயிருக்கு. ஸோ பட் ஆனால் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு சிக்ஸாக் மூவ்லேயே தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. ஓகேங்களா. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடக்க போகுது.
ஓகே. ஸோ அப்படின்னு இருந்தாலும் ஒரு ரிவர்சல் ஸ்டேஜ் வந்து பாருங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கு. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் மூவ் இருந்துட்டே இருக்கு. ஸோ ஃபர்தரா இந்த ஸ்டாக் மேபி இங்க ரிவர்சல் ஆகலாம். ஸோ இல்ல இது ஃபர்தரா இங்க கீழே போகிறதுக்கோ இல்ல இங்க வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனா பெருசா வந்து இல்ல. இந்த பாருங்க, இந்த லோ வந்து மேல ஏறிட்டே இருக்கு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அட் த சேம் டைம் நீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ லைக் இண்டெக்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ரஷ்யா உக்ரைன் வாரோ இல்ல ஒரு ரிசெஷன் நடக்குது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த நிஃப்டி ஃபால் ஆகும்போது இந்த ஸ்டாக் ஃபால் ஆகலாம். பட் நீங்க கம்மியா நீங்க அக்குமுலேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டாக் உடைய லாஸ்ட் 1 இயர் நான் டிவிடெண்ட் டேட்டா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் கிளியரா. ஸோ லாஸ்ட் 1 இயர் உடைய டிவிடெண்ட் டேட்டா பாருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 11% வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் 1 இயர், ஸோ லாஸ்ட் 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் இப்போ வந்து 2000 லைக் 1 to 2002, ஓகேவா, 2001 to 2002ல ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 rupees கொடுத்துருக்காங்க மார்ச்ல. ஸோ அடுத்து வந்து ஒரு ஜூலையில் ஒரு 2 rupees 10 rupees டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர்ல ஒரு 2.25, ஸோ 12.25, அதுக்கப்புறமா வந்து ஒரு நவம்பர்ல ஒரு 2.5. ஸோ அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 14 to 15 rupees வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இந்த லாஸ்ட் 1 இயர்ல இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இனிஷியலா உங்களுக்கு ஜனவரில வரும்போது இந்த ஸ்டாக் அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு வந்து ஒரு 121 rupeesல ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ தென் செப்டம்பர்ல 153 வந்து ஹை போயிருக்கு. ஸோ நவ் அப்ராக்சிமேட் 2022 க்ளோசிங் போது 115. ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டா சேம் வேல்யூ தான், பட் ஒரு ஹை போயிருக்கு. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஸ்டாக் வந்து ஒரு லைக் 15 rupees டிவிடெண்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் லோல போயிட்டு இருக்கு. ஸோ பட் இந்த இயரும் பாருங்க, மார்ச்ல வந்து ஒரு 6 rupees டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூன்ல வந்து ஒரு 1.25, அகைன் வந்து ஆகஸ்ட்ல வந்து ஒரு 2.25. ஸோ நவம்பர் மந்த்ல ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நவம்பர் மந்த்ல எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ல ஒரு டிவிடெண்ட் கண்டிப்பா டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பர் டிவிடெண்ட் yielding, லைக் உங்க ஸ்டாக் அப்ரிசியேஷன் வந்து ஸ்லோவா இருந்தாலும் டிவிடெண்ட் yielding ஸ்டாக்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க ஒரு ஆப்ஷன் ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு நிஃப்டில நிஃப்டி பீஸை வந்து நீங்க பிளட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிவிடெண்ட் இன்கம் கண்டிப்பா இருக்கும். ஸோ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் லாங்கர் ஆஃப் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன், லைக் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு க்ரோத்துக்கு கண்டிப்பா வந்து ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ யாருக்காவது தேவை இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.